ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து ப்ரீ வெட்டிங் ஷூட்டுக்காக வந்து கேரளாவுக்கு போக போகிறோம். எல்லாம் ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு ஷூட்டுக்கு. இவங்க தான் நம்ம ஷூட் பண்ண போகிற கப்புள்ஸு. ஆல்ரெடி நம்ம யோகராஜ் ப்ரோ பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் கேப்சர் பண்ணிட்டுருக்காரு. காலையில் சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த பிளேஸ்க்கு போக போகிறோம். அடுத்து நாங்கள் பயங்கரமாக ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அங்கே போயிட்டு உங்களுக்கு கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்திருக்க பிளேஸ் பார்த்திங்கன்னா சாண்டா க்ரூஸ் கேத்தட்ரல் பெசிலிக்கா அப்படிங்கிற சர்ச்சுக்கு வந்திருக்கோம். அடுத்ததான் நம்ம எங்கே போக போகிறோம்? ஃபோர்ட் கொச்சி ஷூட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ கொண்டையிலே பேக் வாட்டர் ரெசார்ட் நோக்கி போயிட்டுருக்கோம். லெட்ஸ் கோ. லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ இங்கேருந்து போட்டில் தான் கிராஸ் பண்ணி போகணும். வெயிட் பண்ணுவோம். அதெல்லாம் போக வச்சுக்கலாம். சரி, அப்படியே போனால் லொக்கேஷன் சும்மா சூப்பராக இருக்குது. ரெசார்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான மூமெண்ட் மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குது. ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக பண்ணியிருக்காங்க. இது தூரியை பார்த்தானே இந்த குரங்கு வந்து ஏறி படுத்துக்கிச்சு. யாருங்க இப்படியோ கஷ்டப்பட்டு போட்டிங் போஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம அண்ணன் தான் ஹெல்ப் பண்ணுறாரு. கிளைண்ட் பார்த்திங்கன்னா அங்கே நின்றுருக்காங்க. இந்த ஷார்ட் கோசமே நாங்கள் பார்த்திங்கன்னா போட்டிங்கில் வந்திருக்கோம். இப்போ போட்டிங்லேருந்து கேமரா லைட் வச்சு ஷூட் பண்ணிட்டுருக்கோம். இப்போ நாங்கள் வந்து ரெசார்ட்டில் ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு டைரெக்டாக இப்போ நாங்கள் அடுத்த ஸ்பாட் போயிட்டுருக்கோம். அடுத்த ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா மலரிக்கல் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் வந்து பார்த்திங்கன்னா மலரிக்கல் வந்து பூக்கள்லாம் வந்து அப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து காலையில் தான் அங்கே வந்து பூக்கள்லாம் வெளியேறனால காலையில் தான் நாங்கள் வந்து அங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ண முடியும். இப்போ அங்கே ஈவினிங் டைமில் வந்து என்ன எடுக்க முடியுமோ அங்கே இருக்க ஸ்பாட்டை யூஸ் பண்ணி என்ன எடுக்க முடியுமோ அதை வந்து நாங்கள் எடுக்க போகிறோம். நிறைய இடத்துக்கு போனோம். கொஞ்சம் ஷூட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைமிங் கரெக்டாக இருந்ததுனால எங்களால் வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்திங்கன்னா மலரிக்கல் அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். லொக்கேஷன் காமிக்கிறோம் பாருங்கள். நல்லா சூப்பராக இருக்குது லொக்கேஷன்லாம். சூப்பர். ராகுல் ப்ரோ பார்த்தீங்கன்னா இப்போ பதட்டத்தில் உட்காந்துருக்காரு. நம்ம அண்ணன் வெறும் 200 ரூபாய்க்கு கூப்பிட்டு போகிறாரு. சூப்பராக இருக்குது. அண்ணா வந்து 200 ரூபாய்க்கு நாங்கள் போட் ரைடு 1000 ரூபா சொன்னாங்க. ஆனால் அண்ணன் வந்து 200 ரூபாய்க்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறேன், வாங்க ஜாலியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் அங்கேருந்து ட்ராவல் பண்ணி இவ்வளோ பெரிய பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ரீச் ஆகிருக்கோம். சும்மா செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. இது எங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் டைமு. இங்கே இருக்கவங்களுக்கு இதெல்லாம் வந்து சாதாரணமாக தெரியலாம். ஃபஸ்ட் டைம் ஒரு போட்டு ஓட்டுறோன்னா சூப்பர். அண்ணன் கொஞ்சம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஏய் உங்கள் பேர் என்ன? நேம் முரளி. இவர் பேர் முரளி. நேராக போய் பிக்கப் பண்ணி வர போகிறோம். பிக்கப் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்கள வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் அப்லோட் பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். பாப்பாலாம் அழகாக உட்காந்துருக்கு. அப்போ இந்த லொக்கேஷன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் என்ன பிளான் பண்ணோன்னா கிளைண்ட்டை வந்து ரெடியாக சொல்லிட்டு நானும் முரளியும் வந்து இங்கே இருக்க லொக்கேஷன்ஸ் வந்து எங்கே வந்து கரெக்டாக எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு சர்ச் பண்ணி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் முரளியும் வந்து இங்கே ஒருத்தரை வந்து போட்டில் பிடிச்சி
கம்மி ரேட்டுக்கு பேசி நாங்கள் பாட்டுக்கு வந்திருக்கோம். அதுக்காக தான் இங்கே வந்து விசிட் பண்ணிட்டுருக்கோம். இப்போது இங்கே வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளைண்ட்டை கூட்டிகிட்டு வந்து எங்கெங்கே நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோமோ அவங்கள ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு, நம்ம சென்னை வெள்ளத்தில் வந்து ஆளுக்கு ஒரு போட்டு வாங்குற சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி எடுத்து வச்சுருக்காங்களாம். ஓகேண்ணா, அவ்வளோதானண்ணா? இதான் உங்கள் வீடு? சூப்பர்ண்ணா, இதுதான் ஒரு வீடுங்க பாருங்க. நாங்கள் தமிழ்நாடு, சேலம். தமிழ் தெரியுங்களா? நீங்கள் தமிழ்நாடா? தமிழ்நாட்டில் இருந்தீங்க? ஆவடி, சென்னை. நாங்கள் தான் ஃபஸ்ட் டைம் வரோம் இங்கே. ஆமாம். இப்போ பார்த்திங்கன்னா கிளைண்ட் ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நாங்கள் அப்படியே டக்குன்னு ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா லைட் வேறு போயிட்டு இருந்தது, ஏன்னா சன்செட் வேறு ஆகிட்டு இருந்தது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 hour தான் டைம் கிடச்சிது. அதுக்குள்ளே என்னென்ன முடியுமோ அதை எடுக்கலான்ட்டு பிளான் பண்ணி இப்போ போயிட்டுருக்கு ஷூட்டு. பாருங்க, பொண்ணு மாப்பிள்ள அந்த போட்டில் வந்துட்டு இருக்காங்க. இவர் இங்கே இன்னும் கதர்ன்னு கதறிட்டு இருக்காரு. சரி நிறுத்துங்க. நீங்கள் அவங்களுக்கு பின்னாடி போங்க, அவங்களுக்கு பின்னாடியே அவங்க ஃப்ரண்ட் விடுங்க. நீங்கள் அவங்களுக்கு பேக் சைடு போங்க. நீங்கள் ப்ரோ நீங்கள் கையை மட்டும் இப்படி காட்டுங்க அவங்களுக்கு பார்த்து. அவ்வளோதான் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. இதான் ப்ரோ போஸை போட்டு தாக்குங்க. அந்த கலர் சட்டைக்காரரோட அவர் மட்டும் கொஞ்சம் கீழே போட்டு தெரியுறாரு அப்படியே. ப்ரோ ஆடாதீங்க ப்ரோ. ஈவினிங் நாங்கள் ஷூட் முடிச்சுட்டு நைட் பார்த்திங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா நாங்கள் ஷூட் பண்ண இடத்துலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. இந்த ஊர் பார்த்திங்கன்னா கோட்டயம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஹோட்டல் ஒரு சின்னதாக இருந்தாலும் ஃபுட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் நீட்டாகவும் சூப்பராக இருந்தது. நாங்கள் கேரளாவில் இந்த 2 நாள் சாப்பிட்டதுலேயே இந்த ஹோட்டல் ஒரு பெஸ்ட்டாக இருந்தது. வாட் இஸ் யுவர் நேம்? காஃபி இருக்குது. வாட் இஸ் யுவர் நேம்? நேம் பேர். இங்கே பார்த்தீங்கன்னா கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட ஹெல்மெட் போட்டு தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஐ சொல்லு Seems about dum. Goodbye. பாருங்க, 2 பேருமே ஹெல்மெட் போட்டு சேஃப்டியாக போகிறாங்க. The next morning. காலையில் ஃபோட்டோ ஷூட் கிளம்பியாச்சு, போயிட்டு இருக்கோம். இங்கேருந்து நேராக போட்டுக்கு போயிட்டு போட்லேருந்து அப்படியே அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க, அந்த பூலாம் இருக்க இடத்துக்கு. நாங்கள் வந்து போட்டில் வந்து ட்ராவல் பண்ணி ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து போனால் தான் நாங்கள் வந்து ஷூட் பண்ணுற பிளேஸ்க்கு வந்து நாங்கள் வந்து ரீச் ஆக முடியும். ஸோ அதுக்காக 2 போட் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ஒரு போட்டில் வந்து கிளைண்ட்டும், இன்னொரு போட்டில் வந்து நாங்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸும் இருக்க மாதிரி பிளான் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் அந்த பிளேஸ்க்கு போகிறதுக்கே ஒரு 1/2 hour ஆச்சும் ஆகிரும்னு நினைக்கிறோம். எவ்வளோ அது அருமையாக சொல்கிறாரு. ஃபோட்டோகிராஃபி நாலேஜ். நாங்கள் இப்போது லொக்கேஷனுக்கு ஒரு 1/2 hourல ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வந்து போட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour தான் டைமுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்து ஒரு 1/2 hour எங்களுக்கு ட்ராவல்க்கே போயிடுச்சு. இன்னொரு 1/2 hourல வந்து நாங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும். இந்த 1/2 hourக்கு மேலே, அதாவது 1 hourக்கு மேலே ஆயிடுச்சுன்னா நாங்கள் போட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த 1/2 hourல என்னென்ன முடியுமோ டக்குன்னு முடிஞ்ச அளவுக்கு போசஸ் வந்து எடுத்திருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேரளா ஷூட்டை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இப்போது சேலம் கிளம்பிட்டோம். காலையில் ஒரு 9 மணி ஆகுது. இப்போது நாங்கள் கிளம்புனா கூட ஈவினிங் ஒரு 7 o'clock தான் சேலம் ரீச் ஆகும். நாங்கள் இப்போது
கேரளாவில் எடுத்த ஃபோட்டோஸ், அவுட்டோர் ஷூட் ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. வந்து தமிழ்நாடு வந்து ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து ஒரு டீ சாப்பிட்லான்னு வந்து இறங்கியிருக்கோம். இறங்கிட்டு அப்படியே ஒரு இங்கே இதெல்லாம் சர்க்கஸு, இந்த சீசா அந்த இதெல்லாம் இருந்தது. அப்படியே ஒரு ப்ளே போட்டுட்டு சர்க்கஸு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரம்மா. புக் யுவர் ஆர்டர்ஸ் ப்ளீஸ். ஃபைனலாக வந்து இப்போது கிளைண்ட் வந்து எங்களை வந்து சேலமில் விட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்பிட்டாங்க, பவானிக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் நாங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நிறைய குறைகள் இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து வீலாக் வீடியோ பண்ணுறதுலாம். எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடையாது வீலாக் வீடியோலாம் எடுத்து. ஸோ அதனால் இதில் நிறைய தவறுகள் இருக்கலாம். கண்டென்ட் எப்படி சுவாரஸ்யமாக கொடுக்கணுன்றதில் ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து எங்களுக்கு இருந்திருக்கலாம். எப்படி வந்து இதை ப்ரெசென்ட் பண்ணணுன்றதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பெஸ்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற வீடியோஸில் வந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக கொடுக்க ட்ரை பண்ணுறோம். இதில் நிறையா குறைகள் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதற்காக நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம், பாய். முடிந்தால் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்து எங்களை சப்போர்ட் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாய் பாய் மக்களே.